விஜயண்ணா ஈரோடு வராங்க. ஸோ நான் எப்பயும் போல் லேட்டாக எழுந்திரிச்சு லேட்டாக கிளம்பி இன்னைக்கு விஜயண்ணாவை பார்க்க போகலாம் அப்படின்ட்டு கிளம்புறது குளிக்கிறதுக்கு போயிட்டேன். ஸோ குளிச்சுட்டு வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு நான் அந்த பேக் எதுக்கு போட்டு போகிறேன், ஏன் போட்டு போகிறேன்னு எனக்கும் தெரியாது, அது எதுக்கு எட்டு போகிறேன் அதுக்கும் தெரியாது. ஆனால் நான் எப்பயும் பேக் மட்டும் போட்டுப்பேன். ஹாய் காய்ஸ், கரூர் ஸ்டாம்பீடுக்கு அப்புறமா விஜயண்ணா ஈரோட்டில் கால் வைக்கிறாங்க மக்கள் பொதுக்கூட்டமாக, அதனால் பிரச்சார கூட்டத்துக்கு. ஸோ நான் கிளம்பிட்டேன் விஜயண்ணா சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, உங்கள் எல்லாத்தையும் அங்கே பார்க்குறேன். பாட்டுக்கு வந்துட்டோம். உள்ளே போக முடியாது, விட மாட்டேன்ட்டாங்க. ஸோ எப்படி ஒன்று போயே ஆகணும். அதுக்காக ஏதோ ஒன்று பிளானாக பண்ணி ஒரு லாஸ்ட் ட்ரை ஒருக்கா பார்த்துட்டு வந்துடுறேன். ஏன்னா பிறந்தவங்க இவருக்கு தான் ஃபேனு. ஸோ இவரை பார்க்காம போகிறதா முடிவில்லை, பார்த்தே ஆகணும். போடுவோம். சரியான கூட்டங்க, முடியலை. டிவியில் எடுத்துட்டு இருக்காங்க. நான் என் சேனல் நான் போஸ்ட் பண்றேன். மாத்தி மாத்தி அனுப்பிக்கிட்டு இதெல்லாம் என்ன மக்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? மக்கள் எல்லாத்தையும் நம்ம பசங்க வண்டி கிட்ட போய் போட்டோ எடுக்கணும் அப்படிங்கிறானுங்க. வண்டிட்டு அப்படி போகணும்பா, வண்டி அப்படி போகணுமாண்ணா? ஏய் அப்படி போகணும் மாட்டா, ஓகே எங்க சரிண்ணா அதுதான் நம்ம ஹெல்ப் பண்ணாரு வண்டி கிட்ட போகிறதுக்கு. எப்படியும் வண்டி கிட்ட போயிட்டு போட்டோ எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்புவோம். போலீஸ்காரங்க உடம்பாட்ட சந்தேகம் வைப்பாங்களா? அப்படியா ப்ரோ எங்க இருக்கிறீங்க? தெரியாத மாட்டேங்கிறீங்க. இப்படி யாரும் வராங்க மட்டும், இப்படி இப்படி போய் இப்படி வராங்க. ஏய் அங்க இருக்காரா? தெரியாதா தலைவா? தலையை காட்டு தலைவா. இங்க பாரு, இங்க இங்க இந்த செல்லுங்க நான் இரு இரு எங்க முட்டை பாத்துக்கிட்டா ப்ரோ? அவர் குட்டையா இருக்கும், அங்க தெரியாது பாரு ப்ரோ. ஐயோ அந்த வெள்ளை கலர் சண்டை நோண்டா தெரியாது. அவர் போயிட்டாருங்க வீட்டுக்கு. தமிழக வெற்றி கழக தோழர்கள் நமது லட்சிய பார்வையை வெற்றியுடன் முடித்துக் கொண்டோம். நாம் அனைவரும் நமது தளபதி சொன்ன மாதிரி நம்ம பாதுகாப்பா அவங்க இடத்துக்கு போய் சேரலாம். நம்ம பாதுகாப்பு நம்ம கூட வந்தவங்க பாதுகாப்பா கூட்டிட்டு போய் சேர்த்துங்க நண்பர்களே. ஓகே ப்ரோ. இப்ப நம்ம மெயின் ரோடு பைபாஸ் டச் பண்ணி போற மாதிரி இருக்கு. அது சரியா எல்லாரும் பயன்படுத்திக்கங்க. அதற்குண்டான அனைத்து வழிகளையும் சொல்வார்கள். நாம் எளிதாக இலக்கை அடைவதற்கு மீண்டும் கிராமப்புறம் செல்லாமல் பைபாஸில் எல்லா வண்டிகளும் வந்து அங்கங்க பிரிஞ்சு சென்றிருக்கு. கோபி அந்த பகுதி போறவங்க கூட ஐஆர்டிடி பாலத்தில் போய் கீழே இறங்கி நண்பர்களே. யாரும் வந்த வழியில திரும்பி போக வேண்டாங்க. போர் வீரர்ஸ் யாருமே பொன்முடி ஸ்ரீராமபுரம் வழியில திரும்பி போக வேண்டாங்க. எல்லாருமே பைபாஸ் வந்து பைபாஸ்ல இருந்து லெஃப்ட் எடுத்து. நான் காட்டின வீடியோவில் அங்கே எவ்வளோ க்ரௌட் இருந்தாங்க அப்படின்னு உங்களுக்கு யாருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ நம்ம அண்ணா ஒருத்தர் அதை வீடியோ எடுத்திருக்காரு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். ஏன்னா இந்த வேர்ல்ட் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கேமராமேன். அந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, வீடியோ பார்த்துருப்பீங்க.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.